பாட்டுமலன்னு ஒரு ஆளை இறக்கிருக்கு. அவரு சமீப காலமா சூரி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தேன். இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். பாட்டுமலன்னு ஒரு ஆளை இறக்கிருக்கு. அவரு சமீப காலமா சூரி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் நாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை ஏன் எடுத்து உள்ள போய் சார் எங்களுக்கு வந்து சார் இல்லை சார், நான் ஆக்சுவலாக வந்து எல்லா நடித்த எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுன்றது இல்லை. நடித்த ஆட்கள் இல்லை கண்டிப்பாக இல்லை சார். நான் பார்த்து அதை இல்லைண்ணா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார் இங்க நம்ம வர வைக்கல சார். இல்ல சார் இங்க தான் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்படுத்தி பேசி பார்த்தேன் சார். இல்லை சார், நாங்கள் அவரை எங்கள் படத்தில் வந்து எப்படி வந்து எதாச்சியாக வந்தார் சார். வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மிஷன்லாம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்போ நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. இனிமே இது மாதிரிலாம் நடக்கும் சார். அவரே ஒரு இல்ல சார், ஒரு விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் தெரிஞ்சிரும் சார் ஒரே சார். அதுதான் சார், ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வார்ன் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வார்ன் பண்ணிருக்கேன், வார்ன் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன். வார்ன் பண்ணி என்ன எடுத்துருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசுறாங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாரா யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி ஒரு நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்க பிரச்சனை உடனே வார்ன் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க சார். எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வடி லட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்கலாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் அது இல்ல கண்டிப்பா சார். இல்ல சார் கண்டிப்பா சார், இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்லை. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நான் அதுல இல்லை. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா நான் இருக்கேன் சார். எங்களை பத்தி தவறா பேசினாரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோனே சார் ஏத்தல ஆடியோ லட்சம் பண்ணி தெரியாது சார். ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும்போது எல்லாருமே நடிச்சு அவரே போயிட்டாரு. இல்ல சார், அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு கட்சி பேர் வந்து அது தமிழ்ல பேர் வந்து அப்படியே இருக்கு. இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வருது. டிவிகே கட்சில சண்டை, டிவிகேல வந்து கொலை குத்து. சார் இல்ல சார், அந்த கட்சி சார் அதோட தலைவர் ஆளுநர் அழைச்சாருன்னு டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சில. ஏன்னா விஜய் அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தமே அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருக்குமே தவிர டிவி கிடையாது. ஆனா அது நீங்க சொல்லிதானே தெரியும். நான் என்ன கவனிக்க கூட இல்லை, சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இது படத்துல வந்து நம்ம படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு, வேற எந்த அரசியல் இல்ல. விஷால் சார் வந்து 3 நாள் ரிவ்யூ சொல்லியிருந்தாரு. சரிங்களா, நீங்களும் அந்த டீம்ல தான் இருக்கீங்க, அந்த ப்ரோஸ்ல இருக்கீங்க. 3 நாள் ரிவ்யூ தள்ளி போனா உங்க படம்லாம் வந்து நிக்குமா? ஏன்னா பெரிய படம் வந்து நிக்கும் ஓரளவு. ஏன்னா அது ஆடியன்ஸோட லெவல் வேற. நமக்கு வந்து இந்த வாரம் வந்து 18 ரிலீஸ் சார். அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதில் நான் வந்து தலையிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அது மக்களோட தீர்ப்பு, நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க, நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்ல போகிறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸாக நான் நம்புறேன்.
பாட்டு வெக்கல் தான் பாசிட்டிவா இருக்குங்களா? அவருக்கு ரொமான்ஸ் வச்சது டைரக்டர் சொன்னது இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். நாங்கள் எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்ணுறோம். நான் அதை இவர் சொல்லுவார், நான் சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து 2 பேருமே ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சாரும் முக்கியமான பாட்டில் ஒரு ஹீரோ தான். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. ஸோ இவ்வளோ ஒரு வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். உதய சார்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் சாக்லேட் ஹீரோ சார், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சார் நார்மலாக யோகி பாபு வந்து ஒரு படத்தில் திணிப்பாங்க ஏதாவது வரும். ஆனால் இந்த படத்தில் என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஆமாம் சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டாக அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்று கருத்தே இல்லாமல் யோகி பாபு சார்கிட்ட போகலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் எப்படின்னு. இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும், அவர் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், அந்த கேரக்டராகவே அவங்க ராமா நாயுடுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவர் அது ஜெல் பண்ணியிருக்காங்க சார். அதான் சார், தேங்க்யூ சார்.